சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது தாவேகா தலைவர் விஜய் பிரம்மாண்ட கூட்டணியோட களம் இறங்குகிறாரா அரசியலில். அதாவது தமிழகத்தில் பரபரப்பான அரசியல் சூழ்நிலை நிலவி வருது. 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக மீண்டும் ஆட்சியை தக்க வைக்க காய் நகர்த்திட்டு வராங்க. மறுபக்கம் தமிழக அதிமுக பாஜக கூட்டணி திமுகவை வீழ்த்த தீவிரம் காட்டிட்டு வராங்க. திமுகவை எதிர்க்கும் அனைத்து கட்சிகளையும் ஒன்றிணைக்க பாஜக திட்டமிட்டு வருது. அதன்படி கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு பிறகு தாவேகா தலைவர் விஜயை தங்கள் பக்கம் இழுக்க பாஜக தயாராகிட்டு வருது. விஜயிடம் பாஜக சீனியர் நிர்வாகி ஒருவர் பேசியதாகவும் தகவல்கள் வெளியாயிருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தல் அறிவிப்புக்கு இன்னும் சில மாதங்கள் மட்டுமே இருக்கு. அரசியல் கட்சிகள் இப்போதே தேர்தல் களத்திற்கு தயாராயிட்டாங்க. பிரதான கட்சிகள் அனைத்தும் பிரச்சாரத்தை தொடங்கிட்டாங்க. கூட்டணி பேச்சுவார்த்தைகளும் பரபரப்பாக நடைபெற்று கொண்டிருக்கு. தற்போதைய அரசியல் சூழ்நிலை பொறுத்தவரை வழக்கம் போல திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி களத்தில் இருக்காங்க. இதனுடன் நாம் தமிழர் தாவேகா கட்சிகளும் தேர்தல் களம் காண்றாங்க. திமுக தங்கள் வலிமையான கூட்டணியோட ஆட்சியை மீண்டும் தக்க வைக்க முயற்சி செஞ்சுட்டு வராங்க. மறுபக்கம் திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற அதிமுக பாஜக கூட்டணி தீவிரம் காட்டுது. ஆனால் அவர்களின் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடர்ந்து விரிசல் நிலவி வருது. பாஜக கூட்டணியில் ஏற்கனவே முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அமமுக விலகிவிட்டது. முக்கியமாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தற்போதைய பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வச்சார். இது அந்த கூட்டணிக்கு கடும் பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு. தேசிய அளவில் பாஜகவுக்கு பல்வேறு வகையில் நெருக்கடி கொடுப்பதால திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற பாஜக திட்டமிட்டு வருது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேரடியாக தமிழ்நாடு ஜனங்களோடு அரசியலை கண்காணித்துட்டு வராரு. அடிக்கடி தமிழ்நாடு வராரு. டெல்லியில் இருந்தபடி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பாஜக நிர்வாகிகளோட ஆலோசனை நடத்திட்டு வராரு. ஏற்கனவே திமுகவை எதிர்க்கும் அனைவரும் ஒன்றிணைக்க பாஜக திட்டமிட்டு வராங்க. அதன்படி கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு பிறகு பாஜக சார்பில் தாவேகா தரப்பு நெருங்கி வருவதாக சொல்லப்படுது. தாவேகா நிர்வாகிகளோட ஆடிட்டர் குருமூர்த்தி ஆலோசனை நடத்தியதா தகவல்கள் வெளியாயிருக்கு. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்திலும் பாஜக தரப்பில் விஜய்க்கு ஆதரவான நிலைப்பாடத்தை எடுத்திருக்காங்களாம். அண்ணாமலை முதல் இந்த சம்பவத்தை பற்றி விசாரணை நடத்த அணைக்கப்பட்ட பாஜக எம்பிகள் குழு வரை தாவேகாவுக்கு ஆதரவாக தமிழ்நாடு அரசு மற்றும் காவல்துறையை விமர்சனம் செஞ்சாங்க. இந்நிலையில் பாஜக தேசிய தலைமையில் உள்ள ஒரு முக்கிய சீனியர் நிர்வாகி தாவேகா தலைவர் விஜயிடம் பேசியதா தகவல்கள் வெளியாயிருக்கு. கரூர் சம்பவம் தாவேகாவுக்கு தொடர் நெருக்கடிகளையும் கொடுத்து வருது. இதனால் விஜயும் மற்ற அரசியல் கட்சியினரும் நெருக்கம் காட்டி வராங்க. இதை உணர்ந்து விஜயிடம் பேசிய அந்த பாஜக சீனியர் நிர்வாகி தாவேகாவுக்கு பெரிய ஆஃபர் கொடுத்து தூண்டில் போட்டுள்ளதா தற்போது தகவல்கள் வெளியாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மெகா கூட்டணியோட இந்த தடவை விஜய் அவர்கள் களம் இறங்க போறாராம். பொறுத்திருந்து பார்ப்போம். கூடிய விரைவில் இந்த கூட்டணிக்கான அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.